மற்றும் ஒரு அண்மை செய்தி, திருவண்ணாமலை வஉசி நகர் மண் சரிவில் சிக்கி உயிரிழந்த 7 பேரில் 6 உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 7வது உடல் இருக்கும் இடம் தெரிய வந்திருக்கிறது. நேற்றைய தினம் 5 உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் 3வது நாளாக இன்று ராஜ்குமார் என்பவரின் உடல் தற்பொழுது மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது 7வது உடல் இருக்கும் இடம் தென்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிறுமி ரம்யாவின் உடல் இருக்கும் இடம் தற்பொழுது கண்டறியப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. ராட்சத பாறையின் அருகே சிக்கியுள்ள சிறுமியின் உடலை மீட்கும் பணி தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சுதன். 7வது உடலான சிறுமியின் உடலை மீட்கும் பணி எந்த அளவுக்கு நடைபெற்று வருது? எப்பொழுது உடல் முழுவதுமாக மீட்கப்படும்? விவரங்கள். வணக்கம் அருணேஷ். திருவண்ணாமலையில் கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழை காரணமாக தீபமலையில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக ராட்சத பாறைகள் மற்றும் கற்கள் மண்கள் என அதிக அளவு இங்கு வஉசி நகர் பகுதியில் குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்தது. இதன் காரணமாக 4 வீடுகள் முழுவதுமாக அந்த இடர்பாடுகளுக்குள் சிக்கியது. இதில் ராஜ்குமார் உள்ளிட்ட 7 பேர் இந்த இடர்பாடுகளுக்குள் சிக்கியதாக தகவல் வெளியான நிலையில் அவர்களது உடல்களை கண்டெடுக்கும் பணி கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில் நேற்று இரவு வரை மீனா உள்பட 4 குழந்தைகள் என 5 பேரின் உடல்கள் மட்டும் சடலமாக கண்டெடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ராஜ்குமார் மற்றும் ரம்யா எனும் சிறுமி ஆகிய இருவரது உடல்களை கண்டெடுக்கும் பணியானது இன்று காலை தொடங்கி 3வது நாளாக நடைபெற்று வந்தது. இந்த பணியில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர், மாநில மீட்பு குழுவினர், மாவட்ட காவல்துறையினர், அதேபோல தீயணைப்பு துறையினர், வருவாய்த்துறையினர் ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் இந்த மீட்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். காலையில் இருந்தே மீட்பு பணிகளானது தீவிரமாக முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. குறிப்பாக நேற்றைய தினம் 5 உடல்கள் கண்டெடுக்கப்பட்ட பகுதியில் இன்று காலை இந்த மீட்பு பணிகளானது துவங்கியது. ஆனால் அந்த 5 உடல்கள் கண்டெடுக்கப்பட்ட பகுதியில் இந்த ராஜ்குமார் மற்றும் ரம்யாவின் உடல்கள் கண்டுபிடிக்க முடியாத ஏற்பட்டது. குறிப்பாக அந்த பகுதியில் 15 அடி ஆழத்திற்கு கீழும் அவர்கள் தோண்டிய போதிலும் கூட இருவரின் உடல்களும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதன் காரணமாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் சம்பந்தப்பட்ட மீட்பு குழுவினர் மேற்கொண்ட ஆய்வின் போது அவர்கள் அங்கு வீட்டிற்குள் ஏதேனும் கட்டில் போன்ற பகுதிக்கு அடியில் சென்று ஒளிந்து கொண்டிருக்கலாம் என்கிற பட்சத்தில் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பொருட்களை ஆய்வு செய்து அங்கு மீட்பு பணிகளை மேற்கொண்டனர். அதன்படி வீட்டிற்குள் இருந்த அனைத்து பொருட்களும் வெளியே எடுக்கப்பட்டு மூட்டை முடுக்க என அனைத்து பகுதிகளும் அலசி ஆராயப்பட்டது. ஆனால் வீடுக்குள் எந்த பகுதியிலும் இருவரின் சடலங்களும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதன் பின்னர் அவர்கள் மண் சரிவின் போது வீட்டிலிருந்து வெளியே தப்பிச் செல்ல முயன்றிருக்க கூடலாம். அப்போது இந்த மண் சரிவில் சிக்கி அவர்கள் புதையின்றிருக்கலாம் என்கிற ஒரு கோணத்தில் மீட்பு பணியானது மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி வீட்டில் இருந்து வெளியே வரக்கூடிய அந்த நடைபாதை பகுதியில் அந்த மீட்பு பணியானது துவங்கியது. அப்போது முதலில் ஒரு பாறையை அப்புறப்படுத்தி அதன் கீழ்ப்பகுதியில் தேங்கியிருந்த மண்களை அப்புறப்படுத்திய போது ராஜ்குமாரின் உடல் பாகங்கள் தனித்தனியாக சிதறியபடி அவருடைய உடல் சடலமாக கண்டெடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மீட்டெடுக்கப்பட்ட அவருடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அதன் மற்றொரு பகுதியில் இருந்த இன்னொரு ராட்சத பாறையை அப்புறப்படுத்தி அதற்கு அடியில் ஏதேனும் சடலம் இருக்கிறதா என்பது குறித்து அவர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது சிறுமி ரம்யாவின் உடல் தற்போது அந்த பகுதியில் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து அவரது உடல் மேற்கொண்டு ஏதும் சேதம் ஏற்படாமல் இருப்பதற்கு தற்போது கண்டெடுக்கப்பட்ட வகையிலேயே அந்த உடலை மீட்கக்கூடிய வகையில் திரை அமைத்து தற்போது இந்த மீட்பு குழுவினர் அங்கு அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னும் 15 நிமிடத்தில் இருந்து ஒரு அரை மணி நேரத்திற்கு உள்ளாக சிறுமியின் உடல் முழுவதுமாக மீட்கப்பட்டு இங்கிருந்து திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது. அதற்காக மருத்துவ குழுவினரும் தயார் நிலையில் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது அடுத்தடுத்து இந்த மீட்பு பணி முடிவுக்கு எட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது குறித்து தகவல் அறிந்து இந்த சுற்றுவட்டார பகுதியில் குடியிருக்கக்கூடிய பொதுமக்களும் அதிக அளவில் இந்த பகுதிக்கு வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த பகுதியில் சற்று ஒரு பதட்டம் நிறைந்தே காணப்படுகிறது. கடந்த 2 நாட்களாக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்த பொதுமக்கள் தற்போது மீண்டும் இந்த பகுதியில் குடியேறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த மண் சரிவினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதங்களில் இருந்து அவர்களுடைய உடைமைகள் எந்தெந்த பொருட்கள் தப்பியிருக்கின்றன என்பதை பார்த்து அவற்றை தற்போது சீர் செய்யக்கூடிய பணியிலும் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து மழை எச்சரிக்கை இருக்கக்கூடிய நிலையில் மண் சரிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதியில் மீண்டும் மண் சரிவு ஏற்படக்கூடும் என்கிற ஒரு அச்சமும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த திருவண்ணாமலை மலையை பொறுத்தவரை
இந்த பகுதி மட்டுமில்லாமல் அடுத்தடுத்து 3 இடங்களில் மண் சரிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடத்தில் இருந்தால்தான் சரியாக இருக்கும் எனவும் பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது. ஆனால் இங்கு வசிக்கக்கூடிய மக்கள் இங்கிருந்து வேறு எங்கும் செல்ல மாட்டோம் என்று ஒரு திட்டவட்டமான கருத்தையும் தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து இந்த பகுதியில் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அருணேஷ். தற்போதைய கள நிலவரங்களுக்கு நன்றி சுதன்.